வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் சனிக்கிழமை காலை நேர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ம் எங்கள் ஊரில் மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இங்க பாருங்க guys. பாருங்க, தரைய பாருங்க எப்படி ஒன்றுமே பண்ண ஊத்திட்டே முடியல. இருக்கு. அப்படியே மழையா வந்துகிட்டு இருக்கு கைஸ். மழை பொழியிறது தெரியுதா? அப்படியே மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. வேலைக்கு பொங்கி சாப்பிட்டு சூடா பொங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ம் வேற ஒரு வேலையும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்ன மம்மி சாப்பிட்டீங்க? காலையில் இட்லி, ம் இப்போ சாம்பார் சாதம் சூடாக போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்காக காய்கறி அவரைக்காய் நறுக்கிறேன். அவரைக்காய் சவுச்சவு நறுக்கிறோம். அவரைக்காய் சவுச்சவு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் சாதம், கொஞ்சம் பருப்பு போட்டு. இந்த கிளைமேட்டுக்கு ஏன் மம்மி ரொம்ப குளிர்ந்துக்கிட்டே இருக்குல்ல? அதுவும் நம்ம மாவட்டத்துலலாம் இது சொல்லியிருக்கா, புயல் எச்சரிக்கை விட்டுருக்கா, ரெட் அலர்ட். நேற்றுக்கு இன்னைக்கும் அதே மாதிரி தானே இருக்கு. ஆமா, சுத்தமா மழை வந்துகிட்டே இருக்கு. அப்பா ஆமா, நம்மளால ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா? கோயம்புத்தூர்ல இருந்து அந்த மீனாரம் போடுவாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களாம் நம்ம சேனல்ல விரும்பி பாக்குறவங்க, அவங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கள தான் கேக்குறேன். மீனாரம் இந்த கிளைமேட் மழை பெய்யுதா இல்லையா? கோயம்புத்தூர்ல மழை இல்லையா? ஓ, அப்ப நம்ம இந்த சைடு மட்டும்தானா? ஆமா, நம்ம அதாவது புதுக்கோட்டை, திருச்சி கொஞ்சோண்டு தான். இங்கிட்ட ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் டெல்டா மாவட்டம் நம்மெல்லாம். ஓ, அதாவது விவசாயம் சம்பந்தமான மாவட்டங்கள் நம்மெல்லாம். நம்ம எல்லாம் இங்க பெரும்பாலான தொழில் விவசாயம். இது காவேரி ஆற்றுலேருந்து வர்ற தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர். தஞ்சாவூர்லாம் அதனாலதான் நெற்களஞ்சியம்னு சொல்றாங்க. நெல்லு தான் அதிகம் தஞ்சாவூர்லாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த இது மழை இந்த மாதிரி கிளைமேட்டை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதே மாதிரி கனடாவெல்லாம் இப்படிதான் இருக்குமா? எந்த நாளுமே மேகமூட்டமா ஜில்லுன்னு குளிராதான் இருக்குமா? அதுல எல்லாம் வாழ்றதே வெறுத்து போயிடும். வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இப்படிதான் பணத்துக்காக இருக்கா அளவுக்கு நம்மளுக்கு இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதே உள்ள போறது அப்படி ஜில்லுன்னு உள்ள போகுது. அப்போ அதுவே கஷ்டமா இருக்கு. குளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஜில்லு தண்ணியா இருந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு பழகிருச்சு. கனடாவெல்லாம் இப்படிதான் இருக்குமா? அதான் இந்த முத்தாச்சி போயிட்டு சொல்லணும், சேலையெல்லாம் ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு துவைக்க வேண்டாம்ப்பா. அப்படி மடிப்பு கலையாம அப்படியே இருக்கும். கரப்பாம்பூச்சி எல்லாம் ஒண்ணு கூட இருக்காதான். அதெல்லாம் வாழ முடியாதா அந்த கிளைமேட்ல? கரப்பாம்பூச்சி எல்லாம் எங்கேயும் போக எல்லாமே போட்டிருந்த சட்டையோட கோட் எடுத்து போட்டுக்கிட்டு கார்ல ஏறி போயிடுவாங்க. அவ்வளவுதான். கோட்டு போடலைன்னா தாங்க முடியாது. நம்ம கோட்டை போட்டுக்கிட்டு மேலே குளிர். அதுல எல்லாம் என்னத்தை பணம் சம்பாரிச்சு என்னத்தை வாழ்றது? 100 வருஷமா வாழ போறோம். இருக்கிற வரைக்கும் ஏதோ என்ஜாய்மெண்ட் பண்ணி போயிட்டு வாழ்ந்துட்டு அப்படி இருக்க வேண்டியதானே. அங்கே கெண்டாவில எல்லாம் போய் கிடக்குறாங்க. சிட்டியோட தான் நிறைய பேர் போய் கிடக்குறாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து தெரியல, கனடா ரொம்ப குளிரா இருக்குமா. இது மக வீடு கனடாவில் தான் இருக்காது. கனடா நியூசிலாந்துலாம் ரொம்ப லாங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்லாம் பக்கம் போட்டிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா பக்கம். அங்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் இருக்கு. ஆமா, வெயிலும் அடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மழையும் பெய்யும் போல் இருக்கு. நம்ம ஒரு மாதிரி இந்தியாவில் இல்லாம அயல் நாடுன்னு ஒண்ணுல போய் இருக்குங்கிற மாதிரி தான் சிங்கப்பூர், மலேசியாலாம். அன்னையில இருந்தே நம்ம நாட்டுக்கும் சிங்கப்பூருக்கும் தொடர்பு இருக்கு. அந்த காலத்துல இருந்து. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துல நிறைய பேர் சிங்கப்பூருக்கு போயிருப்பாங்க. நம்ம சிட்டியா இருக்கு வேலைக்கா சிங்கப்பூர் பேங்க்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பர்மா தானே சொல்லுவீங்க? பர்மா அதுக்கு முந்தின காலம். அப்படியா? அதுக்கு அடுத்த காலம் சிங்கப்பூர். பர்மா ரொம்ப எங்க ஐயா காலம். ஆனா பர்மா தேக்கு பர்மா தானே சொல்லுவாங்க. தேக்கெல்லாம் பர்மா தேக்குன்னு சொல்றாங்க. இப்ப டீ குண்டுங்கிறாங்களே, அது என்ன? டீ குண்டுனாலும் தேக்கு தான் அதுக்கு பேர். தேக்கு இங்கிலீஷ்ல தான் டீக்குன்னு நினைக்கிறேன். டீ குண்டு. எப்பவுமே அப்போ இப்பெல்லாம் நம்ம சிங்கப்பூர், மலேசியாலலாம் இது இந்த ஏதோ நம்ம இம்பார்ட்டன்டான பொருள் எடுத்துட்டு வர்றது இல்லைல்ல. ஆனா அப்ப தேக்கு கொண்டு வருவாங்க. சொல்லுவீங்களா? உங்க ஐயா வருவாங்க, பின்னாடியே வண்டி வரும், பொருள் அங்க இருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு. கப்பல்ல வருவாங்க. கப்பல்ல கொண்டாடுவாங்க. வந்துட்டு
ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் கொண்டு வர முடியாதுல்ல மம்மி? இப்போல்லாம் யாரும் அப்படி கொண்டாடல. ஆனா கார் அந்த ஊருக்கு இந்த ஊர்ல இருந்து கார் வாங்கிட்டு போறாங்களோ கார்லாம். வெளிநாட்டுக்காரங்களா? இங்க இருந்து காரை வாங்கிட்டு இங்க கொண்டு போவாங்க. அங்க இருந்து கார் கொண்டாடுறாங்களான்னு நினைச்சேன். இல்லை வித்துருவாங்களா அங்க இருந்து வரவங்க எல்லாம்? தெரியலையே. கார் எங்க இருந்தாலும் பிடிச்சா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா வித்துற வேண்டியதான். அந்தந்த இடத்துல சேல்ஸ் ஆகும்ல. அப்புறம் மம்மி, அப்புறம் இன்னைக்கு ஒர்க்கு சூடா சாம்பார் சாதம் போட்டுக்கலாம்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒன்றும் வெஞ்சனம் எல்லாம் வச்சோம்னா மிஞ்சி போயிடுது குழம்பெல்லாம். அதனால வெறும் சாம்பார் சாதம். நைட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிக்கலாம். சூடா சூடா பண்ணிக்குவோம். இன்னைக்கு ஒர்க்கு மம்மி? இன்னைக்கு ஒர்க் என்ன ஒன்றும் இல்லை, எப்பயும் போல ரொட்டீன் தான். வீட்டுக்குள்ள என்னென்ன ஒர்க்கு பார்ப்பீங்க? வீட்டில் எப்போ நேற்றுலாம் இந்த சோஃபா செட் எல்லாம் எடுத்து கூட்டினேன். ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால எடுத்துக்கொண்டே. கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, இப்படி இல்லை நேற்று. இன்னைக்கு இப்பவே மழை பெய்யுதே. ஆமா, நேற்று 3 மணிக்கு மேலதான் இந்த மழை கிளைமேட்டே வந்துச்சு. நான் கூட சொன்னல, வர்ற நேரம் நான் கிளம்புற நேரம் கரெக்டா மழை பெய்யுது. அதுக்கு தெரிஞ்சு வச்சு நீ வரப்போறேன். வரையில நினைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அது வேற குளிர் வேற, காத்து வேற, வண்டி ஃபாஸ்டா வேற ஓட்ட முடியலையா. கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. ஸ்லோ பண்றேன் திடீர்னு ஃபாஸ்டா போறேன், ஸ்லோ பண்றேன் திடீர்னு ஃபாஸ்டா போறேன். கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டே வேற இருக்கு. நம்மளுக்கு இப்படி இருக்கே, கனடாவில எப்படிதான் இருப்பாங்க. ஆனா அங்கெல்லாம் கார் தான், ஒன்லி கார் மட்டும்தான். ஆமா, நோ 2 வீலர். 2 வீலர் இல்ல, கார் மட்டும்தான். ஆனா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு 4 வீலர்ல போறது பெஸ்ட். 4 வீலர் ஏன்னு வச்சுக்கோங்க, பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. கிளாஸை முடிக்கிறலாம், நம்ம ஓட்டுறது மட்டும் சேஃப்டியா ஓட்டினா போதும். இப்போ வந்து 2 வீலர்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபாஸ்டா ஓட்டினோம்னா அந்த காத்து நம்மளை சுத்தி தான் அடிக்குது. 4 வீலர்னா அது நம்மளுக்கு கூடு மாதிரி இருக்கா, பாதுகாப்பா இருக்கு. அது ஒரு சில நேரத்துல, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் 4 வீலர் சேஃப்டி சொல்ற மாதிரி. ஆனா அது கரெக்டா ஓட்ட மட்டும் தெரியும். இது ஆட்டோமேட்டிக் ஓட்டிட்டு இது கியர் ஓட்டுறது கஷ்டமா? இப்ப ஆட்டோமேட்டிக் ஓட்டுறாங்கல்ல, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு கியர் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க நிறைய. கியர் வண்டி ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறவங்க ஈஸியா ஓட்டிடுவாங்க. ஏன்னா அடுத்த அப்டேட் தானே, கியர் வந்துட்டு தானே ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. அந்த மாதிரி இதுல வந்து கீழே கால் 3ல வேலை பார்க்கணும். கால் 3க்கு கியர். நான் நீங்க உங்கள்கிட்ட சொன்னேன்ல, கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எப்பவுமே 1 இன்ச்சு கால் கீழே இறக்கி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மெயினா 2 வேலை பார்க்கறது ஒரு கார்டுக்கு இம்பார்ட்டன் எதுன்னா கிளச்சும் பிரேக்கும் தான். பிரேக் வந்து இம்மிடியட்டா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், சடனா நிறுத்தினோம்னா பிரேக் தான். அதனால அது வந்து டாப்ல இருக்கும். அதே மாதிரி கிளச் வந்து வண்டி ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம், மூவ் பண்ணணும்னால அதுதான் மேல இருக்கும். ஆக்சிலேட்டருங்கிறது நம்ம போறதுக்கு விருப்பப்பட்டு கொடுக்கறதுனால அது அடியில தான் வச்சிருப்பாங்க. அது 2 ஹைட்டா இருக்கும். அதே மாதிரி கால் வந்து இப்ப எப்படின்னா, ஓட்டிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஸ்லோ பண்றோம்னா ஆக்சிலேட்டர்ல இருந்து அந்த விரல் எடுத்து நேரா பிரேக்குக்கு வந்துடணும். கால் விரல் ஆட்டோமேட்டிக்கா அதை நகரணும். அதே மாதிரி கை என்ன பண்ணணும்னா, கிளச்சை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். கிளச்சை போட்டு கியரை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி குறைச்சோம்னா தான் வண்டி ஸ்லோவாகும், வண்டி பக்குவமா இருக்கும், வண்டி ஆஃப் ஆகாது, நேராக போய்கிட்டே இருக்கும். இதுதான் அதோட சூட்சமா. அதே மாதிரி இப்போ எப்படின்னா, நான் அதில் நிறைய ட்ரிக்ஸ் நிறைய இது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, கார் ஓட்டையில் ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கையில வண்டி வந்து கொஞ்சம் ஆஃப் ஆயிரும். அப்படின்னா எப்படின்னா, வண்டி வந்து செகண்ட் கியர்லேயே வச்சு எந்த இடத்துலையும் மூவ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கியர் குறைக்க இப்போ வந்து ஒரு இடத்துல நிறுத்த போகிறேன், இந்த இடத்துல ஓரமாக நிறுத்து பட்டி கடையில் அப்படின்னு நிறுத்தினோம்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு பிரேக்கை கொஞ்சமாக அமுக்கிட்டு கியரெல்லாம் குறைச்சிட்டு நிப்பாட்டுவோம். அதே மாதிரி இப்போ வந்து டிராஃபிக்கில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ வண்டியை ஸ்லோ பண்ணி வண்டி வந்து ஆஃப் பண்ண முடியாது டிராஃபிக்ல நிக்கல. அப்ப வந்து வண்டி வந்து நிக்கணும். நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வண்டி கிளச்சை வந்து செகண்ட் கியர்ல வச்சு மூவ் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் கியரை கொண்டு போய் மூவ் பண்ணோம்னா தான் அது ஆரம்ப ஸ்டேஜில் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் வரணும். இப்போ டிராஃபிக்ல நிற்கிது வண்டி டிராஃபிக்ல நிற்கிறது ஃபர்ஸ்ட் 0ல இருந்து மறுபடியும் 1 2 3 4 5ன்னு ஏறி வரும் ஸ்பீடு. அப்படி இருக்கையில நீங்க 10 ஸ்பீடுக்குள்ளது செகண்ட் கியர் வந்து 10 ஸ்பீடு. அப்ப 10 ஸ்பீட்ல வச்சு ஓட்டினீங்கன்னா ஓடுமா? ஓடாது. அப்ப வந்து இன்ஜின் வந்து ஐயோ என்னால முடியலன்ட்டு ஆஃப் ஆயிரும். அதுதான்
இப்போ வந்து நான் அதுதான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் தான் நானே யோசிச்சேன், ஆகா நம்ம இப்போ எந்த இடத்துல இமிடியேட்டா அதாவது இன்ஜின் ஆஃப் பண்ணாமல் நின்னோம்னா கியர் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் கியருக்கு போயிடணும். அப்போ தான் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து 0 1 2 3 அப்படின்னு ஏறிக்கிட்டே வரும் ஸ்பீடு. அப்பதான் வண்டி கரெக்டான ஸ்டேஜில் போகுதுன்னு அர்த்தம். நம்ம செகண்ட் கியர்ல வச்சு மூவ் பண்ணோம்னா அது ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது என்னால் முடியலன்ட்டு ஆஃப் ஆயிரும். இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி நான் இப்போதான் கற்றுக்கிட்டேன். அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் அதில் நிறைய கற்றுக்க முடியும். ஆமாம், வளைக்கிறதும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வளைச்சிடலாம். முதல்லலாம் நம்ம என்ன நினைப்போம்னா, நான் அதே மாதிரி தென்னடி சொல்லி சொன்னேன் சார், காரை ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கையில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வாங்கி ஒரு 2 நாள் 3 நாள்லாம் கார் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிப்போம். அதாவது நம்மளுக்கு அப்போ வந்து காரோட அனுபவமே இருக்காது. என்னடா இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு காரை இந்த இடத்துல வளைக்க முடியாது அவனால அப்படிங்கிற மாதிரி அந்த மனசே இப்படி மாறிடுச்சு. அது எதுவுமே பழக பழக மாறிடுது. அதே சொல்றால எதையுமே கஷ்டம் கூட அனுபவிச்சே பாத்தீங்கன்னா அது கஷ்டமா தெரியாது. கண்டினியூவா அனுபவிச்சிட்டோம்னா அது நமக்கு இதுவா அதுவா தெரியாது. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தேன்? தருண் சுந்தர்லாம் பார்க்கல. அதே இன்னொரு சேனல் ஓபன் பண்ணிருக்கு. இது இவங்க அந்த அது என்னது இவங்க சொல்லுவீங்கல்ல, அம்மா கைப்போக்கம்ல அந்த 2வது மையம் ஜீவிதா அவங்க வந்து குழந்தை வர வேண்டி ஏதோ ஒரு கோயிலுக்கு போனான்னு சொன்னீங்கல்ல, அந்த கோயில் பார்த்தேன். இது ஷார்ட்ஸ்ல அது ஏதோ ஒரு கிழமை வந்து ஏதோ ஒரு கொல்லிமலைக்கிட்டே ஏதோ ஒரு கோயில், ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையுமே இங்கே சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு, அன்னதானம் சாப்பிட்டு வர்றாரு. ஆமா, அது குழந்தைக்கு நிறைய அலையுது போல, நிறைய அலைகிறாரு. எல்லாரும் வந்துட்டு போங்க அப்படி. தீபனேஷ் குண்டா இருக்கேன் அதனால பிறக்க மாட்டேங்குது. புவனேஷுக்கு பிறந்துருச்சு ஈஸியா. குண்டா இருந்தா நிறைய ப்ராப்ளம் வரும். குண்டா இருந்தா ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் அளவா இருக்கணும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க கூட குண்டா இருந்தா குழந்தை பிறந்துருது. இந்த இப்ப ரோபோ சங்கர் பேரனுக்கு சூப்பரா இருக்கேன், ரோபோ சங்கர் மாதிரியே இருக்கேன் அந்த பையன். நான் அன்னைக்கு பார்த்தேன் ஃப்ளைட்ல முத அவனை ஃப்ளைட்ல தூக்கிட்டு போறாங்க. ஃப்ளைட்ல தூக்கிட்டு போயில அவனை வந்து இவர் ஸ்ருதி வாங்கி கொஞ்சுது. கமலோட மக அது வாங்கி ஏர்போர்ட்லயே எங்கேயோ கொஞ்சுது, அது கொஞ்சுது. இந்த மாதிரி நிறைய ஏர்ஃபோர்ஸ் வாங்கி எல்லாம் தூக்கி பாக்குதுங்க, அவனை தூக்குதுங்க எல்லாமே. ஆமா, ஏர் ஹோஸ்டஸ் அந்த பைலட் அவரை வந்து போட்டோ போட்டிருந்தாங்க பார்த்தேன். எல்லாருமே தூக்குறாங்க. அந்த ரோபோசங்கர் மக குண்டு தானே, பயங்கர குண்டுதான். அதெல்லாம் 120 கிலோ இருக்கும் கண்டிப்பா. அதுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. ஆம்பளை குண்டா இருந்ததும் பிறக்க மாட்டேங்குது. ஆமா, என்னைக்குமே மேலோ ஃபீமேலோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்லா சாப்பிடலாம், ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எனர்ஜியை கண்டிப்பா வேஸ்ட் பண்ணிடணும். ஆமா, அதே மாதிரி எனர்ஜி அதிகமா சேரதான் கொழுப்பு சேரதான் உடம்புல சதை கூடுது, கெடுதல் வேற. இப்ப நம்மளுக்கு சேர்ந்துருக்குன்னு சொல்றோம்ல, அந்த சதை எல்லாமே முக்கால்வாசி வந்து கெட்டதுதான், கெட்ட ஹார்மோன்ஸ் கெட்டதுதான். நல்ல இதை வந்து கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு விட்டுரும், கெட்டது தான் அதை சேர்ந்துதான் இவ்வளோ நம்ம குண்டா இருக்கும். அப்போ இல்லைன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி காலையில எழுந்திரிச்சு ரொட்டீனா எழுந்திரிச்சு டயத்துக்கு எழுந்திரிச்சு எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆகிற வேலைக்கு நம்ம உழைச்சிட்டு போறோம். ஆமா, இந்த இதை தூக்கி அங்க வைக்க, அதை இதை பண்ண அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். நடக்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், ஆனா எனக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, எவ்வளவு நாள் இருக்கவோ இருந்துட்டு போக நடக்க முடியல, என்ன கஷ்டமா இருக்கு. ஆனா நடந்தா எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, ஆனா சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு, சுறுசுறுப்பா இருக்கும். இடுப்பெல்லாம் இந்த அளவுக்கு அசதி ஆகாது, நல்லா இருக்கும். நடந்து பாரு, ஒரு 10 நடம் நடத்தினாவே நமக்கு ஆக்டிவா இருக்கும். இல்ல இப்ப காலை நேரம் தான் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப 12 மணி 1 மணி மதியம் 12 மணி 1 நேரம் நடத்தினாலும் கொஞ்ச நேரம் நடந்துட்டீங்கன்னா அது ஆக்டிவ் ஆயிடும். இப்ப இங்க நேரத்து இங்க போற வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும் நமக்கு நடக்க. இங்க நேரத்து தங்கின வரைக்கும் அந்த தண்ணி டேங்க் வரைக்கும் அங்க இருந்து தம் பிடிச்சு நடந்துட்டீங்கன்னா அங்கிட்டு போகையில ஈஸியாவே வந்துடும். ஃபர்ஸ்ட் தான் கஷ்டமா இருக்கும் நடக்கிறது, அப்புறம் ஈஸியா இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நடக்கலாம்? ஒரு அரை மணி நேரம் நடக்கலாம். மீதி நேரம் நடந்தா போதும். மீதி நேரம்லாம் வண்டியில 4 வீலர்ல போய்க்கலாம். ஆமா, ரெகுலரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதா? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சேன், ஒரு அரை மணி நேரம் நடந்தேன்,
அப்படித்தான் பண்றாங்க பணக்காரெல்லாம் அப்படித்தானே, அதுக்கு தானே நடக்க போறாங்க. ஜாக்கிங் தார்னிஷ் அப்பா எல்லாம் அதுக்கு தானே நடக்க போறாங்க. என்ன எது எப்படி கிடந்தாலும் வீட்டுல நடக்கிறதுங்க நடந்துட்டு வந்துடுற. அப்பதான் ரஜினி எல்லாம் வாக்கிங்னாலதான் அப்படி நல்லா அழகா நடக்கிறாரு, கின்னு நடக்கிறாரு, ஒரு தொய்வு இல்லாம நடக்கிறாரு இந்த வயசுலயும். இதே பொம்பளையா இருந்தா இந்த வயசுல புடிச்சுதான் நடக்கிற மாதிரி இருக்கும். எதையும் என்ன அவர் தொய்வு இல்லாம நடக்கிறாருன்னா நடைபயிற்சி தான். இப்போ வந்து நிறைய இப்போ இந்த காலத்துல லேடிஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்து சமைச்சு மட்டும்தானே போடுறீங்க வீட்டில், வந்து சமையல் வேலை மட்டும் பார்க்குறீங்க. ஆமாம். இப்போ ஆனால் இந்த காலத்து லேடிஸ் வந்து சமையல் வேலையும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவங்க வேலைக்கும் போயிட்டு வராங்கல்ல. அப்போ வந்து அவங்க வந்து 2-in-1 ரோல் தானே ப்ளே பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கா? ஹஸ்பண்ட் பாதி ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை, அது ஓகே. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு திறமை வளர்ந்துருக்கா? இப்போ இந்த காலத்துல இருக்க லேடிஸ் சொல்ல முடியாது. அப்படிலாம் இந்த காலத்துல யாரும் தியாகமாவில பாக்கல, லேடிஸ் யாரும் பாக்கல. நீ சொல்ற மாதிரி ஒண்ணு இந்த இதே இருக்கு பாரு, வெளி வேலைன்னா வெளி வேலை மட்டும்தான் பாக்குறாங்க. வீடு ஃபுல்லா பையனும் அப்பாவும் தான் பாத்துக்கிறாங்க வீடு ஃபுல்லா. என்னை கேட்ட யாரும் தனுசு ராசியும் தனுசு லக்கணம் ஒண்ணுதான் குடும்பத்துக்காக தியாகம் பண்றவங்க நாங்க தான். தனுசு லக்கணம் தனுசு ராசி தான். வேற எந்த ராசியும் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சதா தெரியவே இல்லவே இல்லை. நாங்க தனுசு லக்கணம் குடும்பத்துக்காக மட்டுமே முழுசா அர்ப்பணிக்கிறது. எங்களுடைய சுயநலமே பார்க்க மாட்டோம் நாங்க, அந்த மாதிரி அர்ப்பணிக்கிறவங்க. நாங்களே அந்த மாதிரி எல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருங்க எனக்கே. ஆனா நான் வேலைக்கு போகல, வாங்கி போய் இந்த இதுக்கு போகல, இங்கன இருக்க கடைக்கு போகல, எல்லாம் பண்ணி வச்சுட்டு தானே உங்களுக்கு போவேன். நீங்க போட்டு சாப்பிடுறது மட்டும் தானே வேலையா இருக்கும். இப்ப நிறைய பேர் அங்க வந்தோடனே தூக்கம் வரும். மத்தியானம் நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த இதுல படுக்கலாமான்னு படுப்பேன் கொஞ்ச நேரம். அவ்வளவு டயர்டா இருக்கும் எனக்கு. அப்புறம் சாயந்தரம் 7 மணி ஆயிரம் வர. இப்போ இந்த டீச்சர் வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அந்த மேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் அந்த அளவுக்கு எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு வேலைக்கு ஆள் இருக்கும், புருஷன் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தை குட்டி குளியாட்டுறதுலாம் அது அவங்க செஞ்சிருவாங்களா இருக்கும். முழுசா அவங்க பார்க்க முடியாது, பார்க்கவும் மாட்டாங்க இந்த காலத்துல. பணம் சம்பாதிக்கிற திமிரில் எவங்க பார்ப்பாங்க இந்த காலத்துல? தியாகமான உள்ளமெல்லாம் இப்போ வந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு தானே. இப்போ குடும்ப கஷ்டம், இப்போ 50 ரூபா 60 ரூபா செலவருக்கு மாசத்துக்கு. இப்போ திருச்சியில இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் காலேஜுக்கு வேலைக்கு போறேன், நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கங்க. ஆமா, வேலையும் ஷேர் பண்ணிக்கங்க. ஆனா பிள்ளைகள் எல்லாம் இப்ப சனிக்கிழமை ஆச்சுன்னா அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. லேடிஸுக்கு ஒரு சில லேடிஸுக்கு பையங்க சின்ன பையன்களா இருக்காங்க, அவங்க கூட்டிட்டு வந்து இதுக்கு வச்சுக்கிட்டு டைம் இல்ல வழி இல்லைனாலே பண்ணுவாளுங்க. இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தியாகமா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எவ்வளவு தியாகமா பண்றது மாதிரி எனக்கு தோணல. கையங்காலையும் கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் உட்கார்ற வந்திருக்காளுங்க. என்ன எவ்வளவு தியாகமா என் குடும்பம் என் பிள்ளைன்னு எல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி இல்ல. புருஷன் தாங்கினான்னு அவனோட இருக்காளு, இல்லைன்னா வேற ஒருத்தரை பார்த்துட்டு போயிட்டே இருக்காளு. ஆமா, அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். கஷ்டப்படுறதுக்கு தயாரா இல்ல யாருமே இல்ல. நம்மளையும் வசதி இல்லாத பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குதுங்க. அம்மாவுக்காக கூட கஷ்டப்படுதுங்க, புருஷனுக்காக கஷ்டப்படல. அம்மாவுக்காக பயந்துகிட்டு அதை பண்ணுனா அதை பண்றது இதை பண்றது. ஏன்னா அம்மாட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டோம், புருஷன் புதுசா வரவுதான். ரெண்டாவது புருஷன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறேன் உன்ன, புருஷங்கிறவன் உன்னை எதிர்பார்ப்பேன் தானே. அவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறேன், அவன் எதிர்பார்க்கறதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவனுக்கு அதுக்கு மட்டும் போயிட்டு பேசாம உட்காந்து அப்படிங்கிறது நல்ல திண்ணமா இருக்குது. இப்போ வந்து தான குடும்பத்துல வரணும், நம்ம குடும்பம் பாக்கலன்னா போ, எனக்கு வேற ஆள் கிடைக்கும். என்னையவே பாத்துக்கிறான்னு நான் அவனை பார்த்து போய்க்கிறேன். நீங்க ஆயுசோட இருக்கணுங்கிற ஒரு அக்கறையும் கிடையாது. நிறைய ஆயுசுக்கு இருக்கணும், நம்மள 4 பேர். ஆனா நாங்க வாழ்ந்தது இப்ப வேஸ்ட்ன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மேமே, இப்ப நீங்க எல்லாம் இப்ப எப்படின்னா, நீங்க உங்க அக்காங்கள்லாம் 2 அக்காங்களும் இது இப்ப வந்து குடும்பம் ஆகணும். எங்க அக்காங்களையும் சொல்லாது, ஆட்டச்சி கொஞ்சம் பொறுப்பா இருப்பா. சோலை வந்து அதுலயும் சோலை கொஞ்சம் இதுதான். சோலை ஐத்தான் வந்து வளைஞ்சவங்களுக்கு வந்து அதே அவ செய்வா. இல்லைனாக்க தீபாவளி ஆனாலும் சரி, பொங்கல் ஆனாலும் சரி, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீங்க முடிஞ்சா பண்ணிக்கங்க அப்படின்னு ஐத்தான் காலில் போய் அவ காலில் போய் விழுகணும். விழுந்தாதே அவ செய்வா. நானும் ஆனந்தாச்சியும் கொஞ்சம், ஆனந்தாச்சி கொஞ்சம் ஐத்தானுக்கு பயப்படுவா. ஆனந்தாச்சி ஐத்தான் கொஞ்சம் முரட்டுக்கணும் அவங்க, அதனால பயப்படுவா. இவன் சுப்பைத்தான் வந்து சோலை இது ரொம்ப மட்டும் பிடிச்சானா அவங்க காலில் விழுந்துருவாரு. அந்த மாதிரி டைப். சோலை வந்து எங்களை மாதிரி இல்ல, இந்த காலத்து பிள்ளைய மாதிரிதான். சோலை எனக்கு பண்ணுனா பண்ணு, இல்லையா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் போவேன் அப்படிங்கிற. சரி மேம், இப்போ வந்து அப்பெல்லாம்
சிங்கிளாக இருக்கவங்கள ஒரு ஆள் 2 ஆள் தானே இருப்பீங்க. இப்போ அக்கா தங்கச்சி இருக்கா எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கவங்க எல்லாரும் ஃபேமிலியாக தான் இருக்காங்கன்னு நம்மளும் ஃபேமிலி ஆகணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இப்போ ஃபேமிலியாக இருக்கவங்க இப்போ வந்து சிங்கிளாக இருக்க பிள்ளைய நானும் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் சிங்கிளாக இருக்கேன், அதே மாதிரி 10 பிள்ளைய இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதுக்கு வந்து கவலையை எடுத்துக்கல தானே. கவலையை எடுத்துக்கலாமா? அந்த தான் இருக்கு, அந்த பக்கத்து வீட்ல பிள்ளையும் அப்படித்தான் இருக்கு, நானும் அப்படித்தான் இருக்கேன். நிறைய பிள்ளைலாம் இல்ல, ஒத்த பிள்ளையா இருக்கிறதுகளும் தைரியமா தான் இருக்குதுங்க. ஒரு பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு தைரியமா தான் இருக்குதுங்க. 29 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்குன்னா அது கொஞ்சமாவது ஃபீல் பண்ண வேண்டியதானே. அம்மா அப்பா வேண்டாம்ட்டு இன்னொருத்தரோட ஜாலியா இருக்கிறா, போறா வர, இந்த பிள்ளைக்கு அந்த ஃபீலிங் இருக்காதா? என்ன அம்மாட்ட ஒரு நாள் கூட சொல்லல இருக்கு. சொல்லி இருந்தா அம்மா இந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ரிக்ட் போட மாட்டா மாப்பிள்ளை வீட்டுல. அது கேட்கவே இல்லை, வாய் திறந்து கேட்கவே பயந்துகிட்டு எதையுமே கேட்கல. அதுக்கு என்ன, நான் கஷ்டப்படாம எனக்கு லெட்டின் பாத்ரூமுக்கு தண்ணி வேணும், குளிக்க தண்ணி கொண்டாந்து வச்சிடணும், நான் பாட்டு குளிச்சுட்டு என் ட்ரெஸ் துவச்சிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு பண்ணி போட்டா சாப்பிடுறேன், அதையும் கேட்கறது இல்லை வாய் திறந்து. சாப்பாடு பண்ணி போட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த பொண்ணு. ஒரு ஆசை, அதாவது பிரியாணி சாப்பிடுங்க ஒரு ஆசை, ஆனா பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்களாமே. பிரியாணி சாப்பிடுமா அதுவும். ஆமா, நம்மளுக்கெல்லாம் இப்போ ஆசை வந்து காரில் போகணும், இப்போ ஒரு நல்ல ரிச்சாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில ஆசைகள் இருக்குங்களா. அந்த பிள்ளை வாயை திறக்காத அளவுக்கு பண்ணிருக்கா. வாயை திறக்கிற அளவுக்கு உரிமை கொடுத்தா தானே வாயை திறக்கும். ஃபர்ஸ்ட்லயே உரிமையை தட்டிட்டா அப்புறம் வாயை திறக்காதுல்ல. அந்த மாதிரிதான் இருக்கு அந்த பிள்ளை. நான் சோலை எல்லாம் இப்ப உரிமை கொடுத்துட்டோம் பிள்ளைகளுக்கு, அதனால வாயை திறக்கிறிய நீங்க எல்லாம். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இப்ப வேலை பாக்குறவங்கள்ட்ட நம்ம உரிமையா பேசிட்டோம்னா அவங்க வந்து வேலை பார்க்காம நம்மளோட உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இதே எங்க அம்மாவெல்லாம் வந்து எங்களோட உரிமையாவே பேச மாட்டாங்க, எதுக்கு ஐடியாவும் கேட்க மாட்டாங்க. அவங்க நினைச்சதுதான் வெள்ளி விளக்கு எவ்வளவு விளக்கு தெரியுமா ஆயா கொண்டு விற்பாங்க, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. வெள்ளிச்சாம அவ்வளவு ஜாம இல்ல உங்கள்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அவங்களுக்கு தானே வச்சது. அது வச்சிருந்தாலும் நாங்க பிள்ளைய தானே, எங்களுக்கு வைக்க வேண்டியதானே அந்த ஜாமான் எல்லாம் இருந்தா. இல்ல மேமே இப்ப வந்து ஒப்பீனியன் கேட்கறதுனா உங்க 6 பேர்ட்டையும் எப்படி கேட்க முடியும்? 6 பேர்ட்டையும் கேட்க வேண்டாம், இருக்க பிள்ளைகள்ட்ட. இப்ப ஆண்டச்சி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இருக்கிறது நானும் அழகப்புல இருக்கோம், நான் அழகப்ப மாமாவும் இருக்கோம், சேகரன் புள்ள போயிட்டேன். எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை, எப்ப ரொம்ப செலவுக்கு சிரமமா இருக்கு, ஐயா சம்பாதிக்கல, இந்த வெள்ளி விளக்கு இருக்கு, இத்த பெரிய வெள்ளி விளக்கு, காமாட்சி விளக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த விளக்கு, அதெல்லாம் கொண்டு போய் ஆயா குடுத்துட்டு வந்துருவாங்க சத்தம் இல்லாம. ஒரு வார்த்தை கூட இப்ப நான் உனக்கிட்ட கேக்குறேன்ல, நல்ல ஒப்பீனியன் கெட்ட ஒப்பீனியன் எல்லாமே கேக்குறேன், நீ அதுக்கு ஏற்க மாதிரிதான் சொல்லுவேன், அப்புறம் நானே முடிவெடுத்துக்குவேன். நீ எதுவுமே ஒத்து சேர்ந்து சொல்ல மாட்டேன், எல்லாமே நேருக்கு மாறாதான் சொல்லுவேன். அப்புறம் நானே முடிவெடுத்து இது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சு அப்புறம் நம்ம தானே சமாளிக்க போறோம், நீயே சமாளிக்க போற, அதனால நானே முடிவெடுத்துருவேன். அந்த மாதிரி ஆயாவெல்லாம் எவ்வளவு வெள்ளிச்சாம வித்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல. பொட்டகம் ரொம்ப இருக்கும் வெள்ளிச்சாம. பொட்டகம்னா பொட்டகம்னா இவ்வளவு பெரிய இது பொட்டகம், அவ்வளவு பெரிய பொட்டகம். எதுல வெள்ளிச்சாம வைக்கிறதுக்குன்னே பொட்டகம். மரத்துல இருக்குமா இரும்புல இருக்கும்? இரும்புல இருக்கும், இரும்புல சாமி ரூம்ல இருக்கும் அது. அதுல ஜாம அவ்வளவு ஜாம இருக்கு வெள்ளி ஜாம. அதெல்லாம் அத வந்து அவங்க ஐயா அம்மா கொடுத்ததா? இல்ல ஐயா சம்பாரிச்சதுன்னு நினைக்கிறேன். ஐயா ஆனா இந்த ஐயா இல்ல, பர்மாவில இருந்து எங்க ஐயா வந்தால, அதான் அவங்க ஐயாவோட அம்மா அப்பதான் எனக்கு அப்பதான் கொடுத்தது. அவங்க கொடுத்ததே இருக்கு அவங்க கல்யாணத்துக்கு போது. வேற ஆத்தாவுக்கு ஒண்ணும் இங்க ஜாமியா வைக்கல, ஆத்தாவுக்கு ஒண்ணும் மஞ்சள் கடைதாச்சு தான் கொடுத்தாம்பாங்க, நகையும் போடலேம்பாங்க. தெரியல, அது தெரியல, எனக்கு சரியா தெரியல. ஆனா இதெல்லாம் அவ்வளவு ஜாமியா இருக்கும், நான் பார்த்திருக்கேன் வெள்ளி ஜாமியா அவ்வளவு இருக்கும் அந்த புத்தகத்துல. அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா? எல்லாமே வித்துட்டாங்க. ஆண்டச்சி கொஞ்சம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். முத பேத்தி கல்யாணத்துக்கு முத பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் வச்சாங்க. அப்புறமெல்லாம் எங்களுக்கு எல்லாம் வெள்ளி ஜாமான் சும்மா சின்ன கீட்டு இந்த பிள்ளையாரு இந்த சின்ன சின்ன ஜாமான் தான் வச்சாங்க. மீதி எல்லாம் தான் அவங்க வித்து இது பண்றதுக்கு சாப்பிடறதுக்கு சரியா போச்சு. அதான் ஆயா யோசிக்காம உடனே இப்படியே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவாங்க. அது நல்ல ரேட்டு கொடுத்தாளா என்னன்னு தெரியாது, அவங்க நினைச்சிருந்தேன். நம்ம கொடுக்க போனோம்னா நம்ம ஆஃப் ரேட்டுக்கு தானே கேக்குறாங்க. ஆமா, இப்ப நம்ம வீடு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒண்ணுக்குன்னு சேல் பண்றோம்னா பாதி ரேட்டுக்கு. இப்ப 5 லட்ச ரூபா வரும்டா அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு தெரியா? ஆமா,
ஏய் எதுக்குடா 5 லட்ச ரூபா வரும்டா. நீ தான் விற்கிறதுக்கு தானே வந்திருக்க, அப்போ நீ கம்மியாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இடமே அப்படி தானே சொல்கிறாங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு விற்கணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன்கிட்ட கம்மியாக வாங்கடா, அப்போ வேண்டா நம்மளுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து கண்டசரம்னு ஒன்று ஆயா பண்ணாங்களாம். அப்போ நம்ம அப்பதான் ஆயாவுக்கு கண்டசரம்னா வைரத்திலே மாலை மாதிரி இருக்கும், இவ்வளவு நீளம், தங்கத்திலே வைரம் பதிச்சு. அது ஆயா கொஞ்ச நாள் தான் போட்டுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஒன்னாலும் அந்த கண்டசரத்தை பிரிச்சு எங்க 3 பேருக்கும் தோடா வைரத்தோடு பண்ணி அது போக மீதி வைரத்தை வித்தாளா என்னன்னு தெரியல. ஆனந்தஜி கல்யாணத்தும் போது எங்க 3 பேருக்கு தோடா கட்டிட்டாரு. அதனாலதான் எனக்கு வைரத்தோட எல்லாம் போட்டாரு. ஆனா உங்க ஆத்தா வந்து ஓரளவு வித்தாலும் பொண்ணுங்களுக்கு போட்டுறணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்க. ஆனா ராயவரத்துல ஏதோ நம்ம குடுக்கறது குடுக்கணும் நினைப்பாங்க எங்க அம்மா. ஆனா ராயவரத்துல அவங்க வந்து எல்லாத்தையும் தொடச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. எல்லாமே ஒரு சிலருக்கு குடுக்கறதுக்கு குடுக்கணும். இப்ப மருமகன்னு வந்தாச்சுன்னா அவங்க விட்ட நம்ம தொடவே கூடாது, எக்காரணம் கொண்டு தொடவே கூடாது. இப்ப ராஜபிரியன் ஒய்ஃப் இருக்குல்ல, அது சென்னையில இருந்தே வந்திருக்கு. அதை வந்து என்ன உரிமை கொடுத்து வைக்கணுமோ அந்த உரிமை கொடுத்து தான் வச்சிருக்காங்க. இந்தப்பா பண்ணுப்பா, இந்தப்பா இதுப்பா. அவனு புருஷனா இருந்தாலும் அவன் அதிகமா பேசல. மாமியாரும் மருமகளும் இது மாமனாரும் அந்த பிள்ளை வாழ வந்த பிள்ளைன்ட்டு அதை பத்தி குறையும் சொல்லலை, அதுகிட்ட இருந்து ஜாமானம் வாங்கல, அதை பத்தி இதுவே டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. வீட்டுல ஒரு ஆளு அவ்வளவுதான். அது மனசு சண்டை போடும் அப்படின்னு நினைக்கிறா. நானும் பாத்திரி அந்த அம்மா மருமகளை ஏத்தா நீ இப்படி பண்ணியாத்தா அப்படின்னு மகனதான் டேய் வாடா உரிமை இருக்கனால. ஆனா வந்து உங்க மாமனார் வீட்டுல எல்லாம் மருமகிட்ட வாங்கணும்டா, அவங்க போட்டிருக்காங்கடா, அது அந்த மாதிரி எனக்கு நினைக்கிறதே தப்பு. கடைசி அவங்கள வந்து இதுங்கிறாங்க, பங்காளி எல்லாம் நம்மள வந்து சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல மம்மி, நம்ம வீட்டுக்குள்ள நடந்தது என்னென்ன சண்டை என்ன ஏதுன்னு தெரியாது. நம்மளுக்கு யாருக்குமே நம்ம சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. கடவுளுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். ஆமா, வெளியில அந்த சம்பவம் நடந்தா 2 பேருக்குன்னு தெரியும் என்னென்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். இப்ப நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்ம 2 பேரும் எந்தெந்த டேட்ல சண்டை போட்டோம்னு தெரியுமா? இப்ப வெளியே இருக்க ஆளுகளுக்கு தெரியாது. எந்தெந்த நேரத்துல நம்ம சேர்ந்து ஒழுங்கா அழகா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற போது என்ன பண்றது? நம்ம எல்லாத்தையும் வெளியவும் ப்ரூவ் பண்ணவும் முடியாதுல்ல. ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ப்ரூவ் பண்ணிதான் வாழணும்னா வாழ்க்கையே வாழ முடியாது. ஆமா, நம்ம மனசாட்சிக்கு நம்ம நியாயமா நான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம். யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது என்ன மம்மி. ஆனா எங்க அம்மா வந்து ஓரளவு பிள்ளைகளுக்கு போடணும்னு நினைச்சு எதை கொடுத்தாலும் பிள்ளைகளுக்குன்னு எடுத்து வச்சு ஜாமானுமே பித்தளை ஜாமான் அவ்வளவு ஜாமான் இருந்துச்சு. எல்லாம் அப்பதான் கொடுத்தது, அப்பதான் விட்டுதான் எல்லாம் பர்மாவில இருந்து சம்பாரிச்சது. பித்தளை ஜாமான அத்தனை அடுக்கு எத்தனை இது இருந்துச்சு. எங்க 3 பேருக்கும் பங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் ஆயா அதுக்கு மேல இருந்ததான் ஆயா எடுத்து வச்சுக்கிட்டு அதைத்தான் வித்தாக சுட்டாங்க எல்லாம் பண்ணா. எங்க 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு கல்யாணத்தும் போதே பிரிச்சு வச்சுட்டாங்க பங்காளி வீடெல்லாம் வந்து. இது இந்த பிள்ளைக்கு, இது 2வது பிள்ளைக்கு, இது இப்படின்னு பிரிச்சு வச்சுட்டாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கல, அதுதான் ஆயா வச்சிருந்தாங்க. ஆயா வச்சிருந்தது ஆயா கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டாங்க, கொஞ்சம் அன்னம்பிக்கை இருந்துச்சு. உங்க பற்றி இடையில வந்து நிறைய வித்தால. ஆமா, அதான் ஆயா வச்சிருந்ததே வித்தாங்க. உங்க பற்றி திரும்ப விற்க ஆரம்பிச்சாங்க, திரும்பவும் வித்தாங்க ஐயா. அப்புறம் டெபாசிட் எங்க அம்மா போட்டாக்க 3 பேர் எல்லா பேரும்பேத்திக்கும் போடுவாங்க ஆயா போட்டா. ஆமா, டெபாசிட் போட்டா ஏதாவது ஒரு பணம் வந்துச்சுன்னா ஐயாவுக்கு அத எல்லா பேரும்பேத்திக்கும் மயமிட்டு பேரும்பேத்திக்கும் போடுவாங்க. எல்லாருக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல, அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல 5 வருஷத்துல ரெட்டிப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் போட்டாங்க ஆயா. ஆனந்தாட்சி வீட்டு பிள்ளைகளுக்கு, ஏம்ட்டு பிள்ளைகளுக்கு, சோழ வீட்டு பிள்ளைகளுக்கு, செந்தில்ல அழகு மாமா, சேகர் மாமா, சேகர் மாமாட்டு பிள்ளைக்கும் போட்டாங்க. சேகர் மாமா ஆயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தெரியும் புள்ள போனவன் அவளுக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு. ஆனா அவன் வீட்டு பிள்ளைக்கு ஆயா டெபாசிட் போட்டு ரசீதாவுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அப்புறம் டெபாசிட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இது என்ன வேணான்னு தெரியல, அப்பச்சி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், நாங்க எடுக்கல. அது ஆயா சத்துக்கு அப்புறம் ஐயாவே எடுத்துக்கிட்டாங்க. அதை எப்படி கொடுப்பாங்களா தெரியலையே. ஆனா அந்தந்த பிள்ளைய தானே எடுக்கணும் இல்லையா? தெரியல. பிள்ளை வயசு பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, எல்லாம் போடுறாங்க, பிறந்த 1 வருஷம் தான் போடுறாங்க. அப்ப பிள்ளைய சைன் எல்லாம் இருக்காது. அந்த பிள்ளை மெச்சூரிட்டி ஆகையில தான் கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல. ஆனா ஐயா தான் எடுத்து விட்டாங்க. எனக்கு இங்க வந்து நம்ம பாக்கியில கூட இருந்துச்சு, அப்புறம் ஐயா தான் எடுத்து விட்டாங்க. அதெல்லாம் ஐயா யாருக்கும் கொடுக்கல.
ஆயா அதெல்லாம் பண்ணாங்க. ஓ எல்லா பிள்ளைக்கும் ஏதாவது ஒன்று காசு வந்தா எல்லா பேரும்பேத்திக்கும் டெபாசிட் போடுறது. பரவாயில்ல. அவங்களுக்குன்னு போட்டுக்க மாட்டாங்க, எல்லா பேரும்பேத்திக்கும் போடுறது. அது ரெட்டிப்பாகும், வளர்ந்து வளர்ந்து ரெட்டிப்பாகும், ரெட்டிப்பாய் கூட வரும். அப்போல்லாம் 5 வருஷத்துல ரெட்டிப்பாகும்னு நினைக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டா. இப்போல்லாம் எல்ஐசி போடுறதே வேஸ்ட் மம்மி. ஆமா எல்ஐசி போடுறது வேஸ்ட். நீங்க ஆனா உங்க காலகட்டங்களில் எல்ஐசி போட்டுருந்தீங்கல்ல? நான் போட்டதும் வேஸ்ட் தான். எல்ஐசியில மட்டும் முன்னேறணும்னு நினைச்சா முன்னேறி இருக்கவே முடியாது. நானும் தான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல போட்டேன். என்ன 10 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருக்கும் எனக்கு கிடைச்சது. எல்ஐசி போடுறதெல்லாம் வேஸ்ட். அது வேணா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒண்ணு ஒரு பெரிய தொகை போட்டுக்கலாம், ஒரு 3 லட்சம். என்ன நமக்கு லைஃப்ல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணம் அவசரத்துக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க, அதுக்கு மட்டும் போடலாம், மத்தபடி எல்லாம் போடக்கூடாது. நான் எத்தனை போட்டு வச்சிருந்தேன் எல்ஐசி. எல்ஐசிக்கு ஒரு 10 என்னமோ போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னா என்ன பண்ணலாம்? சேவிங்ஸ் பண்றதெல்லாம் இடம் வாங்கி போடலாம். இப்ப பெஸ்ட் இடம் வாங்கி போடலாம், நகை வாங்கலாம், தங்கம் வாங்கலாம். தங்கம் தான் இன்னும் ஏறிட்டு இருக்குமா? செல்வி சொல்றாரு, நான் அன்னைக்கு பார்த்தேன். எல்லாரும் குறையும் எல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். இந்த யாரோ ஒருத்தன் இந்த நிதி நிர்வாகம் நடத்துறவன் ஒருத்தன் ஒரு குண்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு, தங்கம் குறையும், 7000 வரும், 9000 வரும். சீனிவாசா நான் ஒரு ஐயர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா செல்வி சொல்லிட்டாரு, பயங்கரமா உச்சத்தை தொட போகுது தங்கம்னு சொன்னாரு. தங்கம் பயங்கரமா ஆகுமா? எல்லாரும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. தங்கம் பயங்கர விலை வருமா? இன்னும் 1 லட்சத்தை தாண்டி கூடவே வருமா இந்த வருஷம் 2026. அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இல்ல 9000 வரும், அதனாலதான் பேங்க்ல கொடுக்க யோசிக்கிறாங்க. அவரோட இதை வச்சுட்டேன். ஏன்னா தங்கத்தோட நிலவரங்க சரிஞ்சாலும் சரியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்ல அந்த 5600 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா மம்மி கூட கொடுத்தாச்சுன்னா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை மம்மி, அவங்க வாங்கிட்டு போயிட்டு இப்போ கணக்கு பண்ணி பார்ப்பாங்க வீட்டில், நம்ம திருப்புறது பெஸ்ட்டா இல்லை அப்படியே விடுறது பெஸ்ட்டா அப்படின்னா, அப்படியே விட்டுட்டான்னு வச்சுக்க பேங்குக்கு லாபம் குறைஞ்சி போயிரும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஏறிக்கிட்டே இருக்கையில இந்த ஒரு ஸ்டேஜோட நிப்பாட்டிடு, அதை தாண்டி கொடுக்கப்படாது அப்படின்ற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குமே 7200 தான் கொடுக்குறாங்க. இவங்க 5600 தான் பிசிசி தமிழ்நாடு அரசு. ஏன்னா இவங்க ஏன் கொடுக்கலனாக்கா, ஒருவேளை ரேட்டு இவங்க 2வது நம்ம 277 கிராம் வச்சிருக்கோம். என்ன 277 கிராம் கையில 35 பவுன் கிட்ட வருது. அவங்க நமக்கு கொடுத்துருக்குது ஒரிஜினல் 277 கிராம், அவங்க கொடுத்துருக்குது நமக்கு 244 கிராமுக்கோ ஏதோ காசு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல 4 பவுன் அவங்க இந்த இது அதுன்னு கழிச்சிடுறாங்க. 4 பவுன் வேஸ்டேஜ் போயிருது. 4 பவுன் வேஸ்டேஜ் போயிருச்சுன்னா அந்த 277 கிராமுக்கு காசு கொடுக்காம 244 தான் காசு கொடுக்குறாங்க. அதுவும் அந்த காசுலயும் நம்ம விக்கிறதுல இருந்து பாதி தான் கொடுக்குறாங்க. விக்கிற ரேட்டு 11000 9000 விக்கிறேன்னா எங்களுக்கு 5600 தான் கொடுத்துருக்கேன். கணக்கு சரியா தான் இருக்கும். அவங்க கணக்கு லாபத்துல தான் வரும். இப்ப நம்ம ஏலத்துல விட்டுட்டோம்னா பேங்க்கு தான் பயங்கர லாபம், பேங்குக்கு பயங்கர லாபம். அதனால எக்காரணம் கொண்டும் பேங்க்ல ஏலத்துக்கு விடவே கூடாது. ஏன்னா ஒரு தொகை 1 கிராம் கழிச்சுக்கிறேன், எல்லாத்துலயுமே 1 கிராம் கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறேன். கல் இருந்தாலும் சரி கல் இல்லாட்டியும் சரி ஏதோ ஒண்ணுக்கு 1 கிராம் கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறேன். அப்ப அதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு தான் நட்டம். அவன்கிட்ட ஏலத்துல விட்டா வாங்கி அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி வித்து விட்டாவது பேங்க் கிடைக்கிறத அடைக்கணும். அதுதான் நல்ல யோசனை. ஆனா இது இந்தியன் பேங்க்ல இதுவா தராங்களா? இந்தியன் பேங்க்ல 7200 கொடுக்குறாங்களா? அவங்களும் லெஸ் பண்ணுவாங்க, அவங்களுமே லெஸ் பண்ணுவாங்க. 1 கிராம் லெஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட பண்றாங்க பிசிசில. நமக்கு 4 பவுன் லெஸ் பண்ணிருக்கேன். 4 பவுன் இன்னைக்கு என்ன ரேட் ஆகுது? 4 பவுனே 4 லட்சம் ரூபா ஆகுது. அந்த 4 பவுனுக்கு நம்மளுக்கு காசு தரல 4 பவுனுக்கு. ஆனா வச்சிருக்கோம், காசு தரல. அந்த 4 பவுனே அவங்களுக்கு கூட ஆயிடுச்சுன்னா அதுவே அதுக்கு டேலி ஆயிடும்ல. அதனால பேங்க்ல அப்படியே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ஏலத்துல போட்டோம்னு விடக்கூடாது. யார்கிட்டயாவது கடனை கப்பிய வாங்கியாவது அதை நம்ம மூட்டு நம்ம வித்துவிட்டு அவங்களுக்கு கட்டணும். ஆமா, ரேட்டு விற்கிறதே கூட வைக்கணும். என்ன மம்மி நறுக்கிருக்கோம்? இந்த இது காய்கறி சாதம் போட போறோம். காய்கறி சாதம், எல்லா சாதம் இதேத்தையும் போட்டு காய்கறி சாதம், சாம்பார் சாதம் போட்டுட்டு பார்க்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கு. சாம்பார் சாதம் இப்படி தான் குழவாதான் இருக்கணும், உத்தத்தையாக இருக்கக்கூடாது. சாம்பார் சாதம். அதுக்கப்புறம் அப்பளம் தொட்டுக்க. முட்டை பொரிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் இருக்கு. அப்பளத்தை வச்சுக்கொண்டு விட்டாச்சு.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.